அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். இன்று மிக சிறப்பான நாள், மிக உன்னதமான நாள். அதாவது எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும் சரி, தர்மத்தை ரட்சிப்பதற்காக, என் அன்பர்களை, என் பக்தர்களை காப்பதற்காக நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா? அது எவ்வளவு யுகங்கள், எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும் ரொம்ப சத்தியமான வாக்கு, நிஜம்தானே? அப்படி இந்த நூற்றாண்டில் நம்மை காப்பதற்காகவே அவதரித்த மகான் காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா. பல அற்புதங்கள், எவ்வளவோ அற்புதங்களை மகான் நமக்காக நிகழ்த்தி இருக்கிறார். ஏன்? நாம் நம் மனது ஒருநிலைப்பட வேண்டும். என்னதான் அத்வைத்தம்னு சொன்னாலுமே எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறது நம்முடைய மூளை ஏற்றுண்டாலுமே நம்முடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கடந்து அதையெல்லாம் சரி செய்து நாம் ஒருமுகப்பட்டு வரும்பொழுது நம்முடைய மற்ற ஆசைகள் எல்லாம் மறந்துவிடும். அப்பொழுது இருப்பது பிரம்மம் ஒருவர் மட்டுமே. அந்த பரபிரம்மத்தை மட்டுமே நாம் நினைத்து நினைத்து உருகி கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் மறந்து, எல்லாம் மறைந்து, அனைவருக்குள்ளும் அந்த இறைவன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்துடுவோம். அதனால்தான் நம்முடைய கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலும் மகான்கிட்ட போய் சொல்லும் பொழுது நமக்காக அதை மகான் சரி செய்து கொடுக்கிறார். இதை சரி செஞ்சாதான் இவனுடைய சஞ்சலம் போகும். சஞ்சலம் போனாதான் இவன் ஒருமுகப்படுவான், ஒருவழிப்படுவான் இல்லையா? நமக்காக தாய் உள்ளத்தோடு எவ்வளவோ விஷயங்களை மகான் அனுகிரகித்து கொடுத்திருக்கிறார். அதில் ரொம்ப குறிப்பாக ஒன்று சொல்கிறார். எல்லாருமே இந்த வாழ்க்கையில் எதையோ தேடி ஓடிண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு தேவை எல்லாம் இருக்குது. நம் கர்மாவை பொறுத்து அமைகிறது. ஒரு நாளைக்கு 2 நிமிடங்களாவது, காலையில் 1 நிமிடம், மாலை 1 நிமிடம் பகவான் நாமாவை சொல்லிண்டே இருங்கோன்னு சொன்னார். பகவானை நினச்சின்றுங்கோன்னு சொன்னார் இல்லையா? ராமநாமா சொல்லுங்கோ, ஓம் நமசிவாயன்னு சொல்லுங்கோ, காலையில் 1 நிமிஷம், சாயங்காலம் 1 நிமிஷமாவது குறைஞ்சது சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைய தினம் வைகாசி அனுஷம், மகா பெரியவாளின் அவதார தினம். நமக்காக அவதரித்த அந்த மகான் நாம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் உய்ய வேண்டும், நமக்கு அனைத்து க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த மகான் தாய் உள்ளத்தோடு என்றென்றும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இத்தகைய நன்னாளில் நாம் இன்னொரு நிமிடம் அதிகமாக எடுத்துட்டு மகா பெரியவாளை நினச்சிக்கலாமே. ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரார் 1 நிமிடம் நம்மால் சொல்ல இயலாதா? அதை நாம் இன்று சொல்லலாம். இன்றிலிருந்து என்றும் அதை சொல்லிண்டே இருக்கலாம். மகானின் அருள் பார்வை நமக்கு என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். மகான் நம்மேல் என்றென்றும் அருள் மழை பொழிந்து கொண்டே இருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் அற்புதம் என்னன்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அற்புதம். இது ஒரு சிறப்பான எபிசோட். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் இன்று மகானின் அவதார தினம் என்பதால் இது ஒரு விசேஷமான எபிசோட்னே வச்சுக்கலாம். மகானை மீறி ஒன்றுமே நடக்காது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது அந்த காலம் நகர்கிறது. அது நமக்கு எப்படி தெரியறது? நம்ம ஒரு வாட்சை பார்க்குறோம், ஒரு கிளாக்கை பார்க்குறோம். சரி, காலம் அப்படி நகர்ந்துட்டே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த முன்னால் இருந்த அந்த காலத்திற்கு நம்மால் போக முடியாது இல்லையா? போன நிமிஷமாக இருந்தால் கூட கடந்தது தான், நம்மால் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிடம் கடப்பதும் கூட அந்த பகவானின், அந்த மகானின் அருள் இன்றி நடக்காது. அவருடைய பர்மிஷன் இருந்தால் தான் எல்லாமே நடக்குங்க. அவரை ஏமாற்றவும் முடியாது, அவருடைய பக்தர்களையும் ஏமாற்ற முடியாது. இதை நமக்கு உணர்த்தும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதம் தான் இது. அப்பொழுதெல்லாம் என்ன ஆகும்னா, மகான் யார்? முன்னே சொல்லியிருக்கோம், ஜெகன்மாத்ரு ஸ்வரூபம். அதாவது மாதா மாதிரி எப்படி ஒரு தாய் குழந்தைகளை பற்றியே நினச்சுன்னு இருப்பாளோ அதுபோல் தான் அவர். பக்தர்கள் வர 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 வரிசை பெருசாகிண்டே இருக்கும். சில நாட்களெல்லாம் மாலை 4-4:30 மணி கூட ஆயிடுங்க. அதுவரை மகானின் பிக்ஷை நடக்கவே நடக்காது. வேளைக்கு தன் உணவை பற்றி கவலைப்படவே மாட்டார். தன்னை பற்றி, இந்த தேகத்தை பற்றிய சிந்தனையே மகானுக்கு கிடையாது.
ஏன்? அவர் அனைத்தையும் கடந்தவராச்சே. அனைவருக்குள்ளும் உறையும் தெய்வத்தை பார்ப்பவர் அவர். அனைவரும் சேமமாக இருக்கணும் என்பதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பார். தன் பக்தர்கள் ஒவ்வொரு குறைகளோடு வர 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 அனைவருக்கும் அதை கேட்டுண்டு அவர்களுக்கான நிவர்த்தியை சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிண்டே இருக்கார். இப்படி காலம் கடந்துட்டே இருக்குமாம். என்ன விஷயம்னா, மகான் பிக்ஷை செய்வதற்கு முன்பாக ஸ்ரீமடத்தில் பணியாற்றும் தொண்டர்கள் யாரும், குறிப்பாக மகானின் அணுக்க தொண்டர்கள் யாரும் உணவெடுத்து கொள்ள மாட்டார்கள். மகானுடைய பிக்ஷை முடிஞ்சு மகான் அன்றுக்கான ஆகாரத்தை எடுத்து கொண்டு விட்டார் என்பதுக்கு அப்புறம்தான் மற்றவர்கள் நிம்மதியாக போய் சாப்பிட முடியும். அப்படி ஒரு நியமம் அந்த குரு பக்தி அன்றிலிருந்து இன்று வரை இருந்து வருகிறது. ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். வந்துட்டே இருக்கான் கூட்டம். இந்த கூட்டத்தில் இருப்பவர்களாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு பிரேக் எடுத்துட்டான்னு வைங்களேன். ஒரு அரை மணி நேரம் விட்டானா மகான் போய் பிக்ஷை பண்ணிட்டு வந்துடுவார். மகான் பிக்ஷை பண்ணியாச்சுன்னா ஒவ்வொருத்தராக போய் ஆகாரம் பண்ணிட்டு வந்துடலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறது? வந்திருக்கும் பக்தர்கள்ட்டையும் அதை சொல்ல முடியாது, மகான்கிட்டையும் போய் நேரடியாக அப்படி சொல்ல முடியாது. அதற்கான தைரியம் யாருக்கும் கிடையாது. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டே இருக்காங்க. சில நாளைக்கு 5-5:30 மணி ஆகிடும் மத்தியானம் ஆகாரம் சாப்பிடும்போதே. இது இப்படியே விட்டுட முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், ஒரு வழி பண்ணணும்னு எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. அதில் ஒரு துணிச்சலான தொண்டர் ஒருத்தர் வரார். எனக்கு ஒரு யோசனை இருக்குப்பா, நான் சொல்கிறேன், பேசாமல் இப்படி பண்ணிவிடுவோம். இப்படி பண்ணிட்டோம்னா இவ்வளவு காலதாமதம் ஆகாது. கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் இந்த அளவுக்கு லேட் ஆகாமல் நம்ம ஆகாரம் பண்ணிடலாம். அதற்கு முன் மகானும் ஆகாரம் பண்ணிடுவார். சரி சொல்லுப்பா, அது என்ன வழி அப்படின்னு கேட்டால், மகான் எப்பொழுதுமே எந்த ஒரு கடமையுமே, அதிலும் பிறருக்காக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா காலதாமதப்படுத்தவே மாட்டார். தனக்கு எதிர்த்தாப்பில் எப்போவுமே ஒரு வால் கிளாக் அப்படி வச்சுப்பார். அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைகள் என்னென்ன என்பதை தீர்மானம் செய்து கொள்வார். அந்த வால் கிளாக்கை எடுத்துட்டு அதை நாம் ஒரு மணி நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுடுவோம், முன்னோக்கி வச்சுடுவோம். அப்போ என்ன ஆகும்? ஒரு 4:30 மணி அதில் காட்டுறதுன்னா 3:30 மணிக்கே காமிச்சிடுமா? அப்போ அதை பார்த்து மகான் ஓஹோ நாழி ஆகிடுத்தேன்னு சாப்பிட போயிடுவாரா? அப்போ மகானோட பிக்ஷை ஆகிடுத்துன்னா நம்முடைய ஆகாரத்தையும் நான் பண்ணிட்டு வந்துடலாமா? இது அப்படியே சைலண்ட்டாக வச்சுப்போம், யாருக்கும் தெரியப்படாது, குறிப்பாக மகான்ட்டு அதை சொல்லப்படாது அப்படின்னு இவர்களே ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? அன்று இரவு மகான் தன்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறமா இப்போ விஸ்ராந்தியாக உள்ளே போவார் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த வால் கிளாக் எடுத்து திருப்பி வச்சிடுறாங்க 1 hour ஃபாஸ்ட்டாக. இப்போ என்ன ஆகுது? அடுத்த நாளிலிருந்து மீண்டும் பக்தர்கள் வருகிறார்கள். மகான் பூஜைகளை முடித்து அனைவருக்கும் பிரசாதம் கொடுக்கிறார். நேரம் போயிட்டே இருக்கு. பொதுவாக ஒரு 3:30 மணி அளவில் மகான் எழுந்து பிக்ஷை பண்ண வருவார். அன்று அந்த வால் கிளாக்லேயே பார்த்தோம்னா 5 மணி மேலே ஆயிடுது. இவர்கள் இந்த வால் கிளாக்கை 1 hour இன்னும் ஃபாஸ்ட்டாக வேற வச்சுருக்கா. அப்படியும் 5 மணி மேலே ஆயிட்டு மகான் பிக்ஷை பண்ண வரல. இவர்களுக்கு இன்னமும் எரிச்சலாக வந்தது. என்னடா இது, நம்ம எவ்வளவுதான் டயத்தை மாற்றி வச்சாலும் மகான் பிக்ஷை பண்ண வரமாட்டாரு, இன்னும் கூட்டம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வந்துட்டே இருக்கே, மகானே வர வைக்கிறாரா என்ன தெரியாதே, கூட்டமும் வந்துட்டே இருக்குது. அந்த வால் கிளாக்கில் டைம் இன்னமும் ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருக்கு. 5:30 மணி ஆயிடுத்து அந்த வால் கிளாக்கில், இன்னமும் மகான் பிக்ஷை பண்ண வரலை. இப்படியே பல நாட்கள், 1 வாரம் ஆறுது, 10 நாள் ஆறுது, கூட்டமும் நின்ற பாடு இல்லை. மகானும் தினப்படி ரொம்ப தாமதமாக தான் பிக்ஷை பண்ண வரார். மகான் பிக்ஷை பண்ணதுக்கப்புறம் தான் அனைவரும் ஆகாரம் செய்கிறார்கள். எதனால் இப்படி நடக்கிறது? நாம் கொடுத்த ஐடியா ஏன் இப்படி ஒர்க் ஆக மாட்டேங்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. அது ஒரு புதிராகவே இருக்குது, யாருக்கும் அதுக்கான விட தெரியவே இல்லை. ஒரு நாள் என்ன ஆகுது? ஒரு 10 நாள் 2 வாரம் கடந்து ஒரு நாள் ஒரு பக்தர் வரார். அந்த பக்தர் மகானை நமஸ்கரிச்சுண்டு ஆனந்த கண்ணீரோட மகானை புகழ்ந்து பாடிண்டே இருக்கார். மிக அலங்காரமாக மகானை வேண்டி பாடுகிறார். நாம் எவ்வளவுதான் அலங்காரமாக பாராட்டி மகானை வேண்டி பாடினாலும் மகானுக்கு தெரியும் இவர் எந்த உள்ளத்தோடு பாடுகிறார், சுயநல உள்ளத்தோடு பாடுகிறாரா, ஆத்மார்த்தமாக உண்மையிலேயே பாடுகிறாரான்னு தெரியும் இல்லையா. அந்த பக்தர் பாடுற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தார். அந்த பக்தர் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக தான் பாடியிருப்பார் போலும். மகானை பார்த்து, மகானே நீங்கள் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னை காத்த சர்வேஸ்வரன் நீங்கள் தானே, உங்களை விட வேறு யார் இருக்கா, என்ன மாதிரி எளியோர்களை காக்கும் தெய்வம், சுத்த ஸ்படிகமே நீங்கள் தான், சாக்ஷாத் சிவபெருமானின் அம்சமே நீங்கள் தான், பெரியவா சந்திரசேகரான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார். மகான் சிரிச்சுட்டே இருந்தாராம். இவர் பாடிண்டே இருக்கார். இவருக்கு புரியலை, சுற்றி இருக்கிறவர்களுக்கு புரியலை, என்னடா அது மகான் ஒரு புன்னகையோடு இருக்காரேன்னு. இவரெல்லாம் சொன்னதுக்கப்புறமா,
சரி சரி போதும் விடு, நீ இவ்வளோலாம் பாடுறையே, என்னை போய் தெய்வம்னு வேற சொல்கிற. நான் உண்மையிலேயே தெய்வமாக இருந்தால் அங்கே பார்த்தியா அந்த வால் கிளாக்கு 1 hour ஃபாஸ்ட்டாக ஓடுறது, அதை கூட என்னால் சரி செய்ய முடியலையே. நீ என்னடானா நான் தான் எல்லாம் பண்ணுறேன் சர்வேஸ்வரன் என்ன போய் பாராட்டின்னு இருக்கையே அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம் மகான். எல்லாரும் சற்று புதிரோடு இருந்தாலும் இந்த அணுக்க தொண்டர்களுக்கு புரிந்து விட்டது மகான் எங்கே வராருன்னு. இந்த ஐடியாவை யார் ப்ரப்போஸ் பண்ணாலோ அந்த தொண்டர் ஓடி வந்து மகாபெரியவா காலில், பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ, உங்களை மீறி ஒன்றும் நடக்காது, நீங்கள் சீக்கிரம் பிக்ஷை பண்ணணுமேங்கிற மாதிரி தெரியாமல் ஒரு விஷயத்தில் நான் அந்த கிளாக்கை திருப்பி வச்சுட்டேன், பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ, தப்பு பண்ணிட்டேன்னு காலில் விழுந்துட்டாராம் அழுதுண்டே. சரி சரி எழுந்துரு, ஒன்றும் பெருசாக நடந்துடல. பார்த்தையா, எல்லாருக்கும் பிரசாதம் தந்து எல்லாரோட குறையும் நான் கேட்குறேனே, உங்களுக்கெல்லாம் பசிக்கும்னு நான் யோசிக்காமல் போயிட்டேன். பார்த்தியா, இனிமேல் எல்லாரும் வேலைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டரையும் அனுகிரகித்து யார் தன்னை புகழ்ந்து பாடினார்களோ அவர்களுக்கும் அருளை பொழிந்து விட்டு மகான் பிக்ஷை பண்ண போகிறார். அடுத்த நாளிலிருந்து கூடமான வரைக்கும் எந்த தொண்டரும் பசியால் வாடாமல் இருப்பதாக மகான் பார்த்து கொண்டார் என்றால் மகானின் கருணையை என்னவென்று சொல்வது? மகானை மீறி அந்த வால் கிளாக்ல ஒரு செகண்ட் ஒரு அணு கூட அசையாது. மாணிக்க வாசகர் சொன்னார் இல்லையா, உன் இசைவின்றி ஒரு அணுவும் அசையாது. அது எவ்வளவு சத்தியமான விஷயம். ஆக ஸ்ரீமடத்தில் மட்டுமல்ல, ஸ்ரீமடத்தில் மகான் உரைகிறார்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அன்பருடைய உள்ளமும் ஸ்ரீமடம் போல் தூய்மையாக இருந்தால் ஒவ்வொரு அன்பருடைய உள்ளம் என்னும் ஸ்ரீமடத்திலும் மகான் நிச்சயமாக உறைந்து கொண்டுதான் இருக்கிறார், அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆக அந்த வால் கிளாக்ல எப்படி ஒவ்வொரு அணு ஒரு செகண்டு கூட அந்த முள் மகானுக்கு தெரியாமல் அசையாதோ, தன் பக்தர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகானுக்கு தெரியாமல் நடக்காது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் உள்ளம் என்னும் ஸ்ரீமடத்தில் அந்த மகானை அமர்த்தி வைக்க வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? தினமும் ஒரு நிமிடம் அந்த மகானை நினைத்து ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது மகானை நினைத்து வேண்டிக் கொண்டு மகான் சொன்னதை ஒரு க்ஷண நேரமாவது சிந்தித்து பார்த்து அவர் சொன்னதை போல் நாம் வாழ்ந்து வந்தால் மகான் நிச்சயமாக நம்மோடு பயணித்து வருவார். நமக்கு எந்த கஷ்டத்தையும் அவர் கொடுக்க மாட்டார், நம்மையும் எந்த தவறினையும் செய்யவும் விடமாட்டார். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.